நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி. அதுனா அதிசார பயிற்சி வர்றார், கொஞ்ச நாள் இருக்கார், திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுறார். அதுதான் அதிசாரம். இது எப்போது தான் நகரும். இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது. அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் நடக்கிறனால தான் நம்ம அதை பற்றி பேசப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம கண் முன்னாடி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதுதான் இப்போ இந்த அதிசார பயிற்சியை 12 ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம். அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் வரும், நன்மையா தீமையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன் சொல்லப்போம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் வணங்கி. ஓம் குருப்யோ நம நற்பவே நற்பவே நற்பவேவம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னுடைய மகா காளி வணக்கம், ஆத்மார்த்த தெய்வம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தன்னோ அகோர பிரஜோதயாத். என்னோட உபாசனை நம்ம வாராகியவன். ஓம் அகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதயாத். இன்னொரு உபாசனை நம்ம பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மகே சம்பேன்சனமிகே தன்னோ தேவி பிரஜோதயாத். குரு அதிசார பயிற்சி வருகின்ற 18/10/2025 டிசம்பர் 6/12/25, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே, ஒரு மண்டலம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்க குரு என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது ஒரு உச்ச வீடு. உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம். இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ இது ஒன்றும் அப்படின்னு. அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு. எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே, எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம், பயப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வரார். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம், பலப்படுத்தக்கூடிய இடம், நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா, இந்த அதிசாரமாக இருந்தார்னா, அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார். முதல்ல அவர் கடகராசியில் அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும். இந்த குரு அதிசார பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா, குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும். பாதுகாப்பு கிடைக்கப்படும். அவருடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா புத்திரக்காரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும். அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க. தனகாரணம்னு சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவர் மகர ராசியை பார்க்கறனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார். உடலால் உழைப்பவர்கள், நேர்மை, தர்மம், சத்தியம், நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். மீனராசி இல்லையா, கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும். கல்வியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். மத குருமார்கள் அறிவுரை கூறுவார்கள். ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இது பொதுவான பலன். எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக 12 ராசிக்குள்ளான பலனை இப்போ பார்ப்போம். இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
உங்கள் ராசிக்கே வந்திருக்கார். ஜென்மகுருன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குரு பார்க்க தான் கோடி நன்மை, குரு இருக்க சொல்லலை. அதனால் உங்கள் ராசியிலேருந்து அவர் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் ஜென்மகுருவாக இருந்தாலும் ஜென்மகுரு தான் என்ன இருந்துட்டு போட்டுமே. இதனால் வரைக்கும் கடகராசிக்காரங்க படுத்தே கிடந்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கலாம், வீட்டில் இருந்துக்கலாம், மூளை முடுக்கில் இருந்துக்கலாம், முடங்கி தானே கிடந்தீங்க. இப்போ எழுந்து நடமாட தானே போகிறீங்க, ஓடி ஆடி உழைக்க தானே போகிறீங்க. அதுதானே உண்மை. அதான் நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும். யாரை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு வருவீங்க. தொடர் பயணம் இருக்கும், தொடர் முயற்சி இருக்கும், எல்லாமே நடக்கும். அடுத்ததாக குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். குழந்தை கிடைக்கும். குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் மூலிமா நல்ல பெருமை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எண்ணிய எண்ணங்கள் நடக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கடகராசிக்காரங்க ரொம்ப நாளாக எண்ணிப்பாங்க, எப்போ தான் நடக்கும், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் இப்போ தீர்ந்துடும். கடவுள் கண்டிப்பாக இருக்கார் அப்படின்னு நம்புவீங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு ரொம்ப பலப்படும். ஏன்னா வரைக்கும் ஏனோ தானே இருப்போம். ஒரே வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. அவங்க யாரோ நீங்கள் யாரோ அப்படி தான் இருப்பீங்க. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் சும்மா பாவலா பண்ணுவீங்க, நடிப்பீங்க. அவங்க தெரியாமல் இருக்கணும் இல்லையா. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், வீட்டுக்கு வரவங்க. அப்போ மட்டும் சேர்ந்துப்பீங்க. அப்புறம் அவங்க போனவுடனே திருப்பி தனிமையாகிடுவீங்க. அப்படி இருந்த கணவன் மனைவி உறவு இப்போ பலப்படும், ஒற்றுமை ஏற்படும். அவங்க உங்களுக்கு வாங்கி தருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தருவீங்க. 2 பேரும் சம்பாதிக்கிற வீடாக இருந்தால் இன்னும் சொல்லவே வேணாம். அவங்க ஒரு நாள் வெளியே கூட்டின்னு போவாங்க, நீங்கள் ஒரு நாள் வெளியே கூட்டின்னு போவீங்க. இப்படி தான் நடக்க போகுது. இப்போலாம் அப்படி தான் நடக்குது. கணவன் மனைவி எல்லாமே இப்போது ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்க. இப்போது சொந்தக்காரங்களாக இருந்தாலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகுறாங்க. அப்படி தான் காலகட்டங்கள் வந்துடுச்சு. இந்த காலகட்டத்தில் எல்லாமே நடக்கும். இதில் இன்னும் உங்களுக்கு பார்ட்னர் இருந்தாக்கா, பிஸ்னஸ் பார்ட்னர், கூட்டாளிகள், பங்குதாரர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இன்னும் நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துனே இருப்பாங்க. உங்களை உயர வச்சுக்கினே இருப்பாங்க. லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கினே இருப்பாங்க. அவங்களும் எடுத்துப்பாங்க, உங்களுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் இப்போ கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம். கடகராசிக்காரங்க எல்லாமே வேண்டியிருப்பீங்க இல்லையா, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க. அது இப்போ முடிஞ்சிருக்கும். இல்லைனா இந்த அதிசார பேச்சில் முடிஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் பிரார்த்தனை செய்யலாம். தந்தை வழி உறவு பலப்படும். தந்தை வழி உறவுகளும் பலப்படும். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்துடும். கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து கைக்கு வரும். ரொம்ப நாளாக நிலுவையில் இந்த வழக்கு முடிவுக்கு வந்து அது காசாக கிடைக்கலாம், மற்றவங்களோட உதவியாக கிடைக்கலாம், நிலபுலனாக கிடைக்கலாம், சொத்து சுகமாக கிடைக்கலாம், எது வேணால் கிடைக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது கடகராசி. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காலம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாபி சந்திரன், இந்த குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார். அப்போது அம்மன் வழிபாடு பண்ணலாம். முருகர் தெய்வானை, வள்ளி தெய்வான கூடிய முருகரை வழிபடலாம். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையிலே முருகர் பெருமானையும், வெள்ளிக்கிழமையிலே அம்மனையும் வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். உக்கிர தெய்வமான அம்மன்களையும் வழிபட்டு வரலாம். நீங்கள் வாராகி, காளிகா அம்பாள் எல்லாமே சாந்த சுரூபிணி தான். உத்தரவுக்கு வந்து பேர் தான் உக்கிர தெய்வம். ஆனால் வணங்கும் பக்தர்களுக்கு நன்மை தான் செய்வாங்க. பிரத்யங்காரா, அங்காள பரமேஸ்வரி, இது மாதிரி உள்ள தெய்வங்களை வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடியாத விஷயம் முடியும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும், எல்லாமே வந்துடும். நீங்கள் செய்யக்கூடிய தானந்தம் பார்க்கும்போது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிடிப்பு கொடுக்கலாம், உதவி ஓட்டலாம். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரைப்படுத்தலாம். திருநங்கைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு பணம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உணவு, உடை, வேலை கூட வாங்கி தரலாம். இப்போலாம் வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர். படிக்க வைக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும் சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு மிக மிக ஒரு உயர்வு தரும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எண்ணியதும் செயல்படுத்தலாம், எல்லாமே நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.